மல்லி, ராஜேஸ்வரி, ரஞ்சிதா இவங்க 2 பேரும் பண்ண கொடுமைகள். அது மட்டும் இல்லாமல் விஜயும் தன்னை புரிஞ்சிக்காம வெண்பாடியை கஸ்டடி விஷயமா மட்டும்தான் நான் இப்போது மல்லியை இந்த வீட்டில் விட்டு வச்சுருக்கேன். இல்லைனா மல்லியெல்லாம் எப்போவோ வீட்டை விட்டு அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு விஜய் சொன்னது இங்கே மல்லிக்கு மனசாட்சியை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது. நாம் தான் இந்த குடும்பத்தை நம்ம குடும்பமாக, வெண்பாவை நம்ம குழந்தையா, விஜய் நம்ம புருஷனாக பார்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த வீட்டில் இருக்க யாருமே நம்மளை இப்படி பார்க்கல. ஆனால் விஜய் கூட நம்மளை இப்படி பார்க்கலன்னு தெரியும் போது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ராஜேஸ்வரி அந்த நேரத்தில் கூட பணம் தரேன், ஆனால் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு சொல்லி நம்மளை மிரட்டினாங்கல்ல, அப்போது அது விஜய்க்கு தெரியாமல் இருக்க போது. அதனால் நாம் அதை விஜய்கிட்டே சொல்லிடலாம் அப்படின்னு இங்கே மல்லி விஜய்கிட்ட, எனக்கு இந்த வீட்டில் இதுக்கு மேலே இருக்குன்னு ஆசை இல்லைங்க, எனக்கு உங்களை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு முழு சம்மதம் தான். ஆனால் உங்களுக்கும் சம்மதம் அப்படின்னா நீங்களே என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு மல்லி சொல்லிட்டு போகிறது விஜய்க்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எதுக்காக மல்லி இப்படி சொல்லிட்டு போனால்? அப்போது மல்லியை நம்ம சரியாக புரிஞ்சுக்கலையோ? அடிக்கடி மல்லி நம்ம தட்டியிருக்கோம், மூஞ்ச காட்டியிருக்கோம். அதெல்லாம் வச்சு தான் மல்லி இப்போது நம்மளை பிடிக்காம இந்த வீட்டு போகிறேன்னு சொல்கிறா போலக்கு. நாம் ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், நம்ம பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டோம் அப்படின்னு விஜய் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. இங்கே ஆல்ரெடி ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கம்பெனி மேனேஜரை கூப்பிட்டு, விஜய் இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுற, நார்மலாக இருக்க வைக்கக்கூடாது, விஜயோட சொத்து எல்லாத்தையும் நான் என் பேருக்கு மாற்ற போகிறேன், இனி வரக்கூடிய புதிய ஆர்டரு டெண்டர் எல்லாத்தையுமே என் பேர்லேயே நீ எடு, இனி விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஆஃபீஸ் ராஜேஸ்வரி கன்ஸ்ட்ரக்ஷனாக மாறணும், அதுக்கு நீ தான் நிறைய வேலையை பார்க்கணும், நீ எல்லா வேலையும் பார்த்து எனக்கு எல்லாத்தையும் மாற்றி கொடுத்த அப்படின்னா நான் இந்த கம்பெனியில் உனக்கு மேனேஜர் பதவியை தாண்டி ஒரு முக்கியமான பதவியை கொடுப்பேன், உனக்கு சம்பளத்தை பல மடங்கு ஏற்றி தருவேன், அதுக்கு நீ என் பக்கம் இருக்கணும், நீ மட்டும் என் பக்கம் இருந்தால் போதும் அப்படின்னு மேனேஜர்கிட்ட டீல் பேசுகிறாங்க. முதல்ல அந்த மேனேஜர் ஒத்துக்க மறுக்கிறாரு. ஆனால் அவர் வழி தெரியலை. ஏன்னா அவங்க குடும்பத்துக்குள்ளேயே இப்படி சதி நடக்குது. இந்த நேரத்தில் நம்ம போய் விஜய் சார்ட்ட சொன்னோம்னா கண்டிப்பாக எங்கள் அக்காவை பற்றி எனக்கு தெரியும், எங்கள் அக்காவை பற்றி நீ தப்பாக சொல்கிறான்னு சொல்லி விஜய் சார் நம்மளை திட்டுவார், ஏன் வேலையை விட்டு கூட அனுப்புவார். இப்படி உண்மையை சொல்லி அசிங்கப்பட்டு வேலையை விட்டு நடுத்தரில் நிற்கிறதுக்கு அதுக்கு இவங்க கூட கூட்டணி சேர்ந்தால் நமக்கு பணம் அது கிடைக்கும் அப்படின்னு அந்த மேனேஜரும் ராஜேஸ்வரி சொல்கிறதுக்கு சம்மதம் சொல்கிறாரு. இங்கே ஒரு பக்கம் விஜய், மல்லி தன்னை இப்படி பேசிட்டா, மல்லி என்னை புரிஞ்சுக்கலை, நான் எப்போதுமே நியூட்ரலாக இருந்துட்டு போயிடும்னு நினைக்கிறேன், அதனால தான் இதை பற்றி நான் பெருசாக எடுத்துக்கல, ஆனால் அதுக்காக மல்லி என் தப்பாக அடிச்சிட்டாலே அப்படின்னு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஆஃபீஸில் தனிமையில் இருக்கிற விஜயை பார்த்து அந்த மேனேஜர், என்ன சார் என்னாச்சு, வீட்டுக்கு போலியா, இப்படி சோகமாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே விஜய் தான் பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன், யார் நம்பணும் யார் நம்பக்கூடாதுன்னு தெரியாமல் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன், காயப்படுத்திட்டேன், அதில் வீட்டில் அதிகமாக மல்லியை தான் நான் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கேன், மல்லி இன்றைக்கி பேசின விஷயங்கள் எல்லாமே எனக்கு பயங்கர சோகத்தை ஏற்படுத்துனுச்சு, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. உடனே இந்த மேனேஜர், சார் ஒன்றும் இல்லை சார், நான் சொல்ல செய்யுங்க, நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் என் கூட சேர்ந்து லைட்டாக ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு போங்க, கண்டிப்பாக மல்லி மேடம் தன்னால் தான் நீங்கள் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு நாலுலேருந்து உங்களை ஸ்பெஷலாக கவனிச்சுப்பாங்க. அந்த கவனிப்பே உங்களுக்குள்ளே திரும்பவும் காதலாக மாறி ஒருத்தவங்க மனசை விட்டு பேசுகிறதுக்கும் மனசை விட்டு புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு அமையும் சார் அப்படின்னு அந்த மேனேஜர் விஜயை அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் விஜய்க்கு சம்மதம் இல்லை, சரக்கு அடிக்கிறதுல வேறு வழி இல்லையே, மல்லியை தன் கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ட்ரிங்க்ஸை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு விஜய் வேறு வழி இல்லாமல் ட்ரிங்க்ஸை சாப்பிட்றாரு. மேனேஜரும் விஜய்க்கு நிறையா ஊற்றி கொடுக்குறாரு. குடிக்க வச்சு மேனேஜர் விஜயை வீட்டுக்கு அழைச்சி வராங்க. வீட்டுக்கு வந்த விஜய் மல்லியை பார்த்து, என்னை மன்னிச்சிரு மல்லி, நான் உனக்கு நிறைய துரோகம் பண்ணிட்டேன், தப்பும் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது, கேட்கக்கூடாதவங்க பேச்செல்லாம் கேட்டு ஒன்றை போய் நான் தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு மல்லி என்னை மன்னிப்பியா மாட்டியா மல்லி அப்படின்னு விஜய் பயங்கரமாக புலம்புறாரு. மல்லிக்கு சந்தேகம் ஆகிடுது, விஜய் நார்மலாக இருக்காரு இல்லையா, அவருடைய பேச்சில் ஒரு வித்தியாசம் தருது, அதோட அவர் இப்படிலாம் பேச மாட்டார் அப்படின்னு மல்லி கிட்டக்க போகிறாங்க. கிட்டக்க போகவும் விஜய் அப்படியே மயங்கிட்டார் போதில். உடனே மல்லி பயங்கரமாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ராஜேஸ்வரி டாக்டரை வர வைக்கிறாங்க. டாக்டர் விஜய் செக் பண்ணி பார்த்துட்டு, இவர் ஆல்கஹால் சாப்பிட்ருக்காரு, ஒரு அளவுக்கு மேலே போகவும் அவருக்கு போதை அதிகமாகி தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு இங்கே டாக்டர் சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே மல்லி ராஜேஸ்வரிக்கெலாம் பயங்கர அதிர்ச்சி. என்ன, என் தம்பி குடிச்சிருக்கானா? இல்லை டாக்டர், நீங்களாம் செக் பண்ணி பாருங்கள், அப்படியாப்பட்ட ஆள் கிடையாது டாக்டர் என் தம்பி, அவன் பிஸ்னஸ்னு எனி டைம் அதை தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவான், அப்படி இருக்கும்போது அவன் எப்படி டாக்டர் இதெல்லாம் பண்ண போகிறான்? இல்லை டாக்டர், நீங்கள் ஒன்றுக்குன்னு வாட்டி நல்லா செக் பண்ணு டாக்டர் அப்படின்னு சொல்ல, இங்கே டாக்டர் சொல்கிறாங்க, இதை செக் பண்ணுறதுலாம் ஒன்றுமே இல்லைம்மா, நான் தான் சொல்கிறேன்ல, அவர் ஃபுல்லாக குடிச்சிருக்காரு, குடிச்சதுனால தான் அந்த மயக்கம்லாம், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு
டாக்டர் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதை ராஜேஸ்வரி மல்லியை பார்த்து, அடியே மல்லி, என் தம்பிக்கு சாப்பிட்றதுல இண்டி கலந்து கொடுத்த சொல்லுடி. என்ன மேடம் இப்படி பேசுகிறீங்க? டாக்டர் தான் விஜய் சார் குடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்களே. என் தம்பி குடிக்க மாட்டான்டி, அது கஷ்டம் தெரியுமா? அவன் நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் கண்டிப்பாக குடிக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியமாகும்? இல்லை, நீ தான் ஏதோ பண்ணியிருக்க, அவனை ஏதோ பண்ணி அவன் நிம்மதி கெடுத்தவனை இப்போது குடிக்க வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ராஜேஸ்வரி மல்லியை பயங்கரமாக திட்டுறாங்க. மல்லிக்கு என்ன பண்ணுறது தெரியல. திரும்பவும் மல்லி அழுதுகிட்டே போகிறாங்க. இங்கே விஜய் சம போதையில் இருக்கார். அடுத்த நாள் காலையில் விஜய் கண்ணு முடிக்கிறாரு. கண்ணு முடிச்சு, நான் எங்கே இருக்கேன், நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு விஜய் கேட்க, வெண்பாவனே என்னடாடா எதுவுமே தெரியலையா? என்னடாடா என்ன புது பழக்கம் இதெல்லாம், குடிச்சிட்டு வீட்டுக்கு வரீங்க, என்னாச்சுடாடா உங்களுக்கு, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு இங்கே வெண்பா கேட்குறாங்க. டக்குன்னு வேறு வழி தெரியாமல் விஜயை பார்த்துட்ருக்க, இல்லை வெண்பா, நான் ஏதோ மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லி அப்படியே குடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சு வெண்பா. என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னடா பண்ண போகிறீங்க? மல்லியம்மா தான் உங்கள் மேலே ஒரு அன்பு மைதானம் வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் அதை காப்பாற்றுற மாதிரி தெரியல. நீங்கள் எப்போ பார்த்தாலும் மல்லியம்மாவை திட்டிக்கிட்டு மல்லியம்மாவை கோவப்பட்டு தான் இருக்கீங்களே தவிர மல்லியம்மாவுக்காக பிடிச்சதுன்னு நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா டாடா? சொல்லுங்கள் டாடா பார்க்கலாம், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு இங்கே வெண்பா பயங்கரமாக அழுகுறாங்க. அப்போது விஜய் சொல்கிறாரு, இல்லை டாடா, இல்லை வெண்பா, நான் நேற்று மேனேஜர் கூட வெளியே வந்தேன், அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தேன், அவ்வளோதான், அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. ஆனால் அவர் சரக்கடிக்கு போகணுன்னு சொன்னார், எனக்கு வேணும்னு தான் சொன்னேன். ஆனால் அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது எனக்கு இல்லை வெண்பா குட்டி. காலையில் மல்லிமா என்கிட்ட பேசின விதம் சரியில்லை. மல்லிமா டிவோர்ஸ் வேணும் சொல்லுங்கள், நான் கொடுத்துறேன்னு சொன்னான். அது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாம் மல்லி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் போல், அதில் தான் மல்லி என்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு கிளம்ப முடிவு பண்ணிட்டா. அப்போது மல்லி இல்லாமல் வெண்பா நீ என்ன பண்ண போகிற, நீ இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ரொம்பவுமே நான் கஷ்டத்தில் இருந்தேன். என்னால் என்னுடைய சோகத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்போ தான் நம்ம கம்பெனி மேனேஜர் வந்தார். அவர்கிட்ட ஜென்ரலாக சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு மனசு சரியில்லைன்னு சொல்லி. அவர் தான் இந்த சரக்கை ஊற்றி கொடுத்து லைட்டாக சாப்பிடுங்க, இதனால் ஒன்றும் பெருசாக ஆபத்து வராது, அதே மாதிரி உங்களுடைய உடம்பு வலி அப்படிலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நானும் ஒரு வழி இல்லாமல் அந்த சரக்கை குடிச்சிட்டேன் வெண்பா குட்டி. அதுதான் அப்படின்னு சொன்ன உடனே, டாடா நீங்கள் இப்படி முட்டாள்தனமான காய் டாடா பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லா ஒன்று புரிஞ்சுங்க டாடா. மல்லியம்மா எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். மல்லியம்மாவோட கேரக்டர் என்ன டாடா? ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் இருக்க எல்லோரும் சொல்கிறத கேட்குறீங்க, மல்லியம்மா சொல்கிற எதுவுமே கேட்க மாட்டீங்க, காது கொடுத்து கூட வாங்க மாட்டீங்கடாடா. அதனால தான் நீங்கள் மல்லியம்மாவை தப்பாகவே புரிஞ்சிட்ருக்கீங்க. மல்லியம்மா ரொம்ப நல்லவங்கடாடா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நைட் என்ன அனுப்பிச்சுட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மேனேஜர் தான் உங்களுக்கு குடிக்க வச்சுருக்காடாடா. அவர் தான் குடிக்க வச்சு இங்கே அழைச்சி வந்தார். ஆனால் அவர் இங்கே வந்ததுக்கப்புறமா எதுவுமே பேசவே இல்லை. அவருக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருந்தார். ஆனால் ராஜ்யத்தை ரஞ்சா சித்தி எல்லாருமே இதுக்கெல்லாம் காரணம் மல்லி தான் வேணும்னு திட்டம் போட்டு விஜய் அப்படி சரக்கை ஊற்றி கொடுத்து அவனை மட்டையாக்கிட்டா, அவனை கொல்ல பார்க்குறா, இந்த சொத்தெல்லாம் அடைய பார்க்குறா அப்படின்னு ரஞ்சிதா 2 பேர் சேர்ந்து மல்லியம்மாவை இஷ்டத்துக்கு கண்டபடி பேசினாங்க. மல்லியம்மா அழுதுகிட்டு எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக கூனி குடிக்கணுன்னாங்க. தெரியுமாடாடா, இதுக்கெல்லாம் காரணம் யார்டாடா? நீங்கள் தானே. நீங்கள் இந்த வீட்டில் குடித்தாலும் காரணம் மல்லியம்மா தான், இந்த வீட்டில் நீங்கள் சோகமாக இருந்தாலும் காரணம் மல்லியம்மா தான். ஏன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் மல்லியம்மா மட்டும் தான் இலக்காரமாக தெரியுறாங்க. அதனால தான் நீங்கள் எல்லோரும் மல்லியம்மாவை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு வெண்பா சொல்லவும் இங்கே விஜய்க்கு அப்படியே மனசே உடஞ்சி படுது. வெண்பா குட்டி அப்படிலாம் சொல்லாதம்மா, நான் மல்லி மேலே உயிரே வச்சுருக்கேன். ஆனால் மல்லி ஒரு சில காரியம் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆக்குது, அதனால தான் நான் கொஞ்சம் ஒதுங்கி வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ டாடா இன்னமும் அவங்களுக்கு புரியல, மல்லியம்மா கரெக்டாக தான் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே. ஆனால் இடையில் இருக்கவங்களாம் ஏன் நீங்கள் 2 பேரும் அவ்வளோ நெருக்கமாக இருக்கீங்க அப்படின்னு உங்கள் 2 பேரும் பிரிக்கிறதுக்கு வேலை பார்க்குறாங்க. அப்படி வேலை பார்த்து தான் உங்கள் 2 பேருக்கும் இடையில இப்போது சண்டையை மூடி விட்டுருக்காங்க. நீங்கள் அதில் தான் குடிச்சிட்டுலாம் வந்திருக்கீங்க. டாடா எனக்கு என்னமோ அந்த மேனேஜர் ஏதோ வேணும்னு எல்லாம் தெரிஞ்சு தான் உங்களுக்கு சரக்கை ஊற்றி கொடுத்து பிரச்சனை ஆக்கிருப்பான்னு தோணுது டாடா. அது மட்டும் இல்லை, ராஜ்யத்தை ரஞ்சா சித்தி இந்த 2 பேருமே அப்பையிலேருந்து மல்லியம்மாவை பிடிக்காது. அதனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட மல்லியம்மாவை இந்த வீட்டை துரத்துறதுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு கேவலமான பிளானை போட்டு கொடுத்துருக்கலாம் டாடா அப்படின்னு வெண்பா சொன்னவொடனே விஜய் அப்போ தான் யோசிக்கிறாரு. இல்லை வெண்பா, நீ இப்போ சொல்லிட்டல, இதுக்கப்புறம் டாடா கண்டிப்பாக எது நடந்தாலும் சரி எல்லாத்தையும் யோசித்து தெளிவாக தான் முடிவு எடுப்பேன். இனி யார் மல்லி மேலே எந்த ஒரு பழி போட்டாலும் இனி நான் அதை நம்புறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு வெண்பா மேலே சத்தியம் பண்ணுறாரு விஜய்.